வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபடும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்யும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த ஏகாதசி விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாதங்கள் தோறும் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற ஏகாதசி விரதம் அன்றைய தினம் சயன ஏகாதசியாக போற்றப்படுவது. இந்த சயன ஏகாதசி விரதத்திலே பால்கடலிலே பள்ளி கொள்ளுகின்ற பரந்தாமன் மகாவிஷ்ணுவை வேண்டி நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரிய பகவானை யாரெல்லாம் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த சூரியனுடைய கதிர்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய சயன ஏகாதசி திதியும் சேர்ந்திருக்கின்ற பொழுது இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலே இருந்து விஷ்ணு ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்றவர்கள் இந்த அனந்த சயனத்திலே இருக்கின்ற மகாவிஷ்ணு அவ்வாறு அந்த நாகத்தினுடைய படுக்கையிலே ஒரு கையை தலைக்கு கொடுத்து அனந்த சயனமாக ஆனந்தமான சயனம் கொண்டிருக்கின்ற அந்த அனந்த சயன மூர்த்தியை வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்து துளசியினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து இவ்வாறு நாம் இந்த விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த சயன ஏகாதசியிலே நாமும் விஷ்ணுவாலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.